மயங்கி விழுந்து விட்டார். இங்கே அமைந்திருக்கும் இந்த அறுமுக பெருமானை கண்டவர்கள் இதுபோல ஒரு விக்கிரகத்தை முன்பு கண்டதில்லை என ஒளிப்பிளம்பு இந்த விக்கிரகத்திலிருந்து தன்னை நோக்கி வந்தது. அந்த அற்புதம் என்ன? வருடாந்த அந்த தேர் உற்சவம் வந்து நடைபெறுகின்றது. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க இனிவேல் கந்தசாமி ஆலயத்தில் இன்று வருடாந்த அந்த தேர் உற்சவம் வந்து நடைபெறுகின்றது. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த தேர் உற்சவத்தில் நடைபெற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். அதே போல் வரலாற்று சிறப்புமிக்க அந்த உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அந்த அமைப்பை கொண்ட அந்த ஆறுமுகசாமி இங்கே தான் இருக்குது. அந்த ஆறுமுகசாமி உருவாவதற்கு நடைபெற்ற அந்த அற்புதம் என்ன, ஆறுமுகசாமி உருவாக்கப்பட்ட பின்னர் அந்த அதிசயம் என்ன என்பதனை மிக சிறப்பாக ஒரு ஐயா விளக்கியிருக்கிறார். அது சம்பந்தமான விடயங்களையும் வந்து பார்க்க போகிறோம். அதை விட இந்த சுவாரஸ்யமாக நடந்த சகல விஷயங்களையும் வந்து தொகுத்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இணையதள சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.
தியாகசாலையை நோக்கி சாமியார்கள் நகர்ந்து வருகின்ற அந்த அழகான காட்சியை பார்க்கின்றோம். பக்தர்கள் புட்டை சூழ மிக பெரும் ஆறுமலை சாமி மற்றும் பிள்ளையர் சிவனு மாதவியர் எல்லோரும் இருக்கின்ற அந்த அழகான காட்சி. ஆறுமுக சாமியார் வெளியால் இருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். முடுக்குடன் வருகின்ற அந்த காட்சி தேர் ஏறுவதற்காக மிக வேகமாக அந்த தேரில் ஏறுவதற்காக சாமி வருகின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம்.
தேர் ஏறுவதற்காக முருகப்பெருமான் பேராக இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பெருமானுக்கான அந்த குடையானது எடுக்கப்பட்டு செல்லப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தேர் ஏறுகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். தங்கத்திலான அந்த அணிகலங்களோடு முருகப்பெருமான் மினுக்கின்ற அழகான காட்சி. அந்த பெரிய பிரம்மாண்ட உருவம், பிரம்மாண்ட அந்த ஆறுமுகசாமி மெல்ல மெல்ல தேரில் நகர்த்தப்படுகின்ற அந்த காட்சி. மூன்று தேர்களிலும் சாமி ஏறப்பட்டு விட்டது. முதலாவது தேர் பிள்ளையாருடைய, அதே போல் சிவனும் மாதவியாருடைய தேர், பின்னர் முருகனுடைய தேர் என மூன்று தேர்கள் மிக அழகாக காட்சி தருகின்ற இந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த தேரானது வெளிப்பட போகின்றது.
தேர்வடமானது பக்தருடைய கையிலே கொடுக்கப்பட்டுள்ளது. என சற்று நேரத்தில் அந்த அழகான தேரானது இழுபட போகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். விநாயகர் பெருமானுடைய தேர் மெல்ல மெல்ல அசைந்து வருகின்ற அந்த காட்சி. முக்கியமான அந்த ஆறுமசாமியினுடைய தேர் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்க போகின்றது. பக்தர்கள் புட்டை சூழ அந்த தேர் இருக்கின்ற அந்த அதிசய காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். போகிற வழியிலே மக்கள் அர்ச்சனை தட்டுக்களை கொடுத்து அந்த பூஜையை வந்து செய்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா பந்தல்களிலும் முருகனை வரவேற்பதற்கான அந்த கும்பங்கள் வைத்து பிரசாதங்கள் வைத்து வழிபடுகின்றார்கள். அதே போல் இந்த வெயிலுக்கும் அடியவர்கள் முருகனை தரிசித்து பயன்பெறுவதற்காக பக்தி உணர்வோடு காத்திருக்கின்றார்கள். அதே போல் தூக்கு காவடிகளும் பல வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த இனிவேல் கந்தசாமி கோயில் ஆலயம்
இன்றைய தினம் தேர் திருவிழா இடம்பெறும் நாளாக உள்ளது. இவ்வாலயம் காலத்தால் முற்பட்டது. அதாவது யாழ்ப்பாணத்தை ஆரிய சக்கரவர்த்தி ஆட்சி செய்த காலத்தில் இவ்வாலயம் அமையப்பெற்றதாக கருதுவதற்கான இடம் உண்டு. அதற்கான காரணம் யாழ்ப்பாண சரித்திரம் என்னும் நூலிலே முதலியார் ராசநாயகம் அவர்கள் இந்த இனிவிலை பற்றி குறிப்பிடும் பொழுது பேராயிரமுடையோன் முதலி என்பவன் இந்தியாவில் நின்றும் யாழ்ப்பாண ராட்சியத்துக்கு வந்து இனிவிலுக்கு அதிபதியாக நியமிக்கப்பட்டான் என அந்த அவரது வரலாறு கூறுகிறது. இந்த பேராயிரமுடையோன் முதலிதான் இந்த இனிவில் கந்த சுவாமி கோயிலை ஸ்தாபித்தவன். அதாவது தனது குலதெய்வம் கனவிலே வந்து காட்சி கொடுத்ததற்கு அமைவாக கந்த கோட்டத்தில் உள்ள முருகனையும் காலபைரவ பெருமானையும் அவன் குடிவில் வடிவில் வைத்து வழிபட்டதாக அறிய முடிகின்றது. அதன் பின்னர் அவனது தம்பி கனகராய முதலி இவ்வாலயத்தை கல்லாலயமாக கட்டினான் என்றும், பின்னர் அந்நியராட்சி காலத்தில் இவ்வாலயம் அழிக்கப்பட்டு இருந்த இடம் தெரியாமல் ஆக்கப்பட்டது என்றும், மீண்டும் அந்த குழந்தை வேலாயர் என்பவரிடம், அதாவது முன்பு இருந்த அதே பரம்பரையினர், அதாவது பேராயிரமுடையோன் பரம்பரையில் வந்த குழந்தையர் வேலாயர் என்பவரது கனவிலே தோன்றி, உனது முன்னோர் வைத்து வழிபட்ட மாதிரி என்னை வழிபட வேணும் என கேட்க, அதற்கு அவர் எவ்விடத்தில் வைத்து வழிபடுவேன், எனக்கு இடம் தெரியாது என்று சொல்ல, உனது தோட்டத்திலே ஒரு நொச்சித்தடியை மூண்டி காலால் மிதித்தும் அடையாளம் காட்டியிருப்பேன் என்று சொல்லுக்கிணங்க அடுத்த நாள் காலை சென்று பார்த்த பொழுது அங்கே புதிதாக ஒரு நொச்சித்தடியும் காலால் மிதிக்கப்பட்ட அடையாளமும் தெரிந்தது. அந்த இடத்திலே மீண்டும் வேலை வைத்து வழிபட துவங்கிய ஆலயம்தான் இன்று காணும் ஆலயம். இதுக்கு தலைவிருட்சமாக இன்றும் நொச்சி மரம் அங்கே உள்ளது. இந்த முருகன் கனவிலே காட்சி கொடுத்து நொச்சித்தடியை ஊண்டி காலால் மிதித்து அடையாளம் காட்டியதற்கு ஆதாரமாக இந்த ஆலயத்தின் உறுதி நொச்சி எல்லை மிதியன் என்ற பெயருடன் காணப்படுகிறது. இவையாவும் இந்த ஆலயத்தின் வரலாறை உறுதிப்படுத்துவதாக அமைகின்றது. இன்றைய இந்த தேர் திருவிழா முன்பு இந்த ஆலயத்தில் 7 தேர் ஓடியதாகவும், இந்த 7 தேர்களும் காரைக்கால் சிவன் கோயில் சென்று மீள இங்கு வருவதாகவும் அறிய கிடக்கின்றது. காலப்போக்கில் அந்த 7 தேர் ஓடிய திருவிழா நிறுத்தப்பட்டு 5 தேர்களுடன் இந்த திருவிழா நடைபெற்றது. பின்னர் 5 தேரும் கட்டுத்தேராகத்தான் இருந்தது. பின்னர் இந்த ஆலயத்துக்கான ஒரு செய்கை தேரை, மரத்திலான தேரை ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கருதி சுப்பையா என்னும் அடியவர் பொதுமக்களின் அனுசரணையுடன் இந்த தேரை 80ஆம் ஆண்டளவில் 1980ஆம் ஆண்டளவில் இந்த தேரை அமைத்தார். இந்த தேரிலே வரும் இந்த ஆறுமுக சுவாமியும் வரலாற்றால் முற்பட்டதும் பேரருள் மிக்கதும் அருள் தொன்மை கொண்டதுமாக காணப்படுகின்றது. இந்த ஆறுமுக சுவாமியின் வரலாற்றை நோக்குவோமாயின், இவ்வாலயத்திலே பூஜகராக இருந்த சுப்பையர் செல்லையர் என்பவர் தனக்கு புத்திரப்பேறு வேண்டி எம்பெருமானை தியானித்து மயிலில் இருந்த பாவனையில் அவர் ஆறுமுகப் பெருமானை வாக்க முற்பட்டார். அது கைகூடவில்லை என மனம் வந்து பெருமானை வேண்டிய போது இவர் கனவிலே பெருமான் தோன்றி, நான் திருச்செந்தூரில் இருக்கும் அமைப்பை போல நின்ற பாவனையில் அமைய விரும்புகிறேன் என கூறி, அது மாத்திரமில்லை, இங்கு நான் அமையப்போகும் இடம் வண்ணார்வண்ணையில் உள்ள ஸ்தபதி வீடு என்ற குறிப்பையும் காட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் இவர் ஏற்கனவே இங்கே வாக்கப்பட்ட உலோகங்களை வண்டிலே ஏற்றிக்கொண்டு ஸ்தபதி வீட்டை சென்ற பொழுது ஸ்தபதி அவர்கள் கூறினார்கள், பெருமான் உன்னிட்டே அப்படி சொல்லியிருந்தால் அதன் அளவு பிரமாணம் என்னென்று எனக்கு தெரியாது, பெருமானையை கேட்டு அந்த அளவு பிரமாணத்தையும் நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்ற சபதியின் கட்டளைக்கு இணங்க இவர் திரும்பவும் வந்து தியானம் இருந்தபொழுது இவரது தியான நித்திரையிலேயே பெருமான், நீ குக்குடாசனத்தில் இருப்பாயின் உனது உயரம் எவ்வளவு இருக்குமோ அந்த உயரமே நான் அமையப்போகும் உயரம்
என கூறியதற்கு அமைய சவதியின் முன்னால் இவர் குக்குடாசனத்தில் இருக்க அந்த அளவு பிரமாணத்தை எடுத்து வார்க்கப்பட்ட பெருமான் தான் இன்று நாம் காணும் இந்த ஆறுமுகப் பெருமான். இந்த நிகழ்வு நடந்தது 1864 ஆண்டு என கூறுகின்றார்கள். இன்றைக்கு ஒரு நூற்றாண்டும் அதுக்கு மேற்பட்ட 1.5 நூற்றாண்டு கடந்து விட்டது. திருச்செந்தூர் மூர்த்தமாக இங்கே அமைந்திருக்கும் இந்த அறுமுகப் பெருமானை கண்டவர்கள் இதுபோல ஒரு விக்கிரகத்தை முன்பு கண்டதில்லை என கூறுவார்கள். இந்தியாவிலே இருந்து வந்த மதுரை சோமசுந்தரம் அவர்கள் இவ்வாலயத்துக்கு வந்து இந்த பெருமானை தரிசிக்கும் பொழுது மயங்கி விழுந்து விட்டார். அவர் மயக்கந்தெளிந்து எழும்பி கூறிய கதை, ஒரு ஒளிப்பிழம்பு இந்த விக்கிரகத்திலிருந்து தன்னை நோக்கி வந்தது. அதற்கு பிறகு தனக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை. இந்த நிகழ்வு நடக்கும்போது நான் அவருக்கு பக்கத்தில் இந்த ஆலயத்தில் நிற்கிறேன். அதே மாதிரி இந்த பெருமான், இந்த ஆலயத்தில் அமைந்த பெருமான் மிகவும் அற்புதம் நிறைந்தவர். அந்த பெருமான் இன்று தேரேறி வீதி வரும் காட்சி கண்கொள்ளா காட்சி. அடியார்களது வினைதிருக்கும் பெருமான் இன்று தேரேறி அடியவர்களுக்கு அருள் புரிகிறார். இவ்வாறு தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடந்து முடிவடைந்துள்ளது. சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் சந்திக்கிறேன்.